ஸோ யூனிட் 22ல் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் என்னென்ன இயற்கை வளங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க, ஸோ எந்தெந்த விதத்தில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரேட்டாக படிக்கக்கூடியதான் இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ வாங்க பார்க்கலாம். இயற்கை தான் பார்த்திங்கன்னா சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கை தான் சொத்து. நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளவோ வேலை செய்வோம், அதே போல் குழந்தைங்க ஸ்கூல் படிப்பு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ரிலாக்ஸேஷன் வரும்போது நம்ம தேடி போகக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்? ஒரு பார்க்கோ, ஒரு பீச்சோ. ஸோ இப்படி தான் நம்ம தேடி போவோம். ஏன்னா கடல் அலைகளை பார்க்கும்போதும் சரி, அந்த அமைதியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களை பார்க்கும்போதும் சரி, ஒரு புல்வெளியில் அமைதியாக உட்காந்துருக்கும் போதும் சரி, உட்காந்து அப்போ பேசும்போது நம்ம 2 பேர்கிட்ட நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது. உண்மையாலுமே நம்ம என்ன தான் அடித்து பிடிச்சி தாம் தூம்னு ஒரு மூவி பார்த்தா கூட அது ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு சைலண்ட் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்காது. அதுவே ஒரு நேச்சர், ஒரு பார்க்கில் ஒரு 5 நிமிஷம் நடக்கும்போதும் சரி, ஒரு புல்தரையில் அமைதியாக உட்காரும்போதும் சரி, நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போதும் சரி, அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும் போதும் சரி, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கில் அனிமல்ஸ்லாம் நிறைய பார்க்கும்போதும் சரி, ஃபாரஸ்ட்டை சுற்றி வரும்போதும் சரி, அதில் கிடைக்கிற ஒரு அமைதி, ஒரு இதமான ஒரு அமைதி, ஒரு நிம்மதி எதுலேயுமே கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நேச்சர் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சொத்து. இயற்கை தான் ஒரு சொத்து. ஸோ அது என்னென்ன இருக்குது, அதை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் வாங்க. Introduction. Environmental management deals with the different aspect of environment, its structure, function, its quality, and its maintenance, including conservation of its living and non-living components. The diversified natural resources on this earth provide the necessities for survival of all forms of life, including man. ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் எதனோட டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டோட பல அம்சங்களோட பார்த்திங்கன்னா இது டீல் பண்ணிகிட்ருக்கு. டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ வெவ்வேறு இதங்களோட பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட வெவ்வேறு விதத்தில் இந்த என்விரான்மெண்ட் மேனேஜ் தொடர்புடையதாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடிவம், அதனோட ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படி வேலை செய்யுது, அதனோட குவாலிட்டி ஒரு தரம், அதுக்கப்புறம் அதனோட மெயின்டெனன்ஸ், அதனோட பாதுகாப்பு, இன்க்ளூடிங் கன்சர்வேஷன் ஆஃப் இட்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ். ஸோ உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருட்களோட அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த கன்சர்வேஷன், பாதுகாக்கிறது. ஸோ இது எல்லாத்தோட தொடர்புடைய தான் இந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டைவர்சிஃபைட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எர்த், புவி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் எண்ணில் அடங்காத நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. ஸோ அந்த வளங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம சர்வை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அதுதான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ப்ரொவைட் த நெசசிட்டிஸ் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஸோ எல்லா ஃபார்ம் ஆஃப் லைஃப், இந்த புவியில் இருக்கக்கூடிய, இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும், எல்லா லைஃபுக்கும் தேவையான ஒரு சர்வைவலுக்கு தேவையானது எல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இன்க்ளூடிங் மேன், மனிதர்களையும் சேர்த்து எல்லாருக்கும் தேவையானது கொடுக்கக்கூடியது இதுதான். எவ்ரிதிங் தட் கம் ஃப்ரம் நேச்சர், எல்லாமே இயற்கையிலேருந்து வந்ததாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் எப்படின்னா, ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது, அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தணும்னா அந்த மரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ டெக்னாலஜி பயன்படுத்தி அதை மாற்றி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அதுக்கு தேவையான கரெக்டான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Resources can be renewed simultaneously along with their exploitation. ஸோ இயற்கை வளங்களை நம்ம பயன்படுத்தி இது என்ன தான் நம்ம அழிச்சாலும் கூட அதை நம்மளால் மீண்டும் புதுப்பிச்சிக்க முடியும். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா அழிக்கிறது. ஸோ இயற்கை வளங்களில் பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது. என்னென்ன வளங்களை நம்ம அப்படி பயன்படுத்தி அழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட்டு, க்ராப்பு, வைல்ட் லைஃப், கிரவுண்ட் வாட்டர், விண்டு, சோலார் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இயற்கை வளங்களில். ஸோ இதெல்லாம் குறைய கூட பார்த்திங்கன்னா நம்மளால் ரினியூ பண்ண முடியும் சைமல்டேனியஸ்லியாக. ஸோ இதை எப்படி ரினியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரீசைக்ளிங். ஸோ இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இயற்கையே குறைய உற்பத்தி பண்ணிக்கிறது. ஸோ நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கேன் பி ரீப்ளானிஸ்டு பை ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போதும், ஒரு பாதுகாப்பாக அதை பாதுகாக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் மூலிமா நம்ம அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதாவது ரீஃபில் பண்ண முடியும். ரீப்ளானிஸ்ட் அப்படின்னா ரீஃபில், மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைமல்டேனியஸ்லி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் cannot be recycled and can get exacted by unlimited continuous use.
ஸோ ஒரு சில வளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை நம்மளால் வந்து புதுப்பிக்க முடியாது, மறுபடியும் வந்து நம்மளால் ரினியூ பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ரீசைக்கிள் பண்ண முடியாத வளங்களை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போதும் சரி, ரொம்ப அளவு கடந்து அதை யூஸ் பண்ணும்போதும் சரி, அதனோட வளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. அப்படிப்பட்ட நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஓஸ். ஸோ மினரல் ஓஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நேச்சுரல் ராக் தான். ஸோ நம்ம எர்த்தில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ராக்கு, இது எல்லாம் தான் அந்த மினரல் ஓஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான பிக்சர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், என்னென்ன இருக்குது, என்னென்ன நேச்சுரல் ராக்லாம் அப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல், நிலக்கரி, பெட்ரோலியம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ண முடியாது, கொண்டு வர முடியாத விஷயங்கள். ஸோ அதனால் இதனோட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பயன்படுத்தணும். தே cannot be replaced easily. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. This would lead to a situation where non-renewable resources may come to an end after a certain period of time. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க முடியாத நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது ஒரு எண்டுக்கு கூட வரக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டுடும். ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடியக்கூடிய ஒரு காலம் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்டிங் ஹியூமன் பாப்புலேஷன் ரிசல்டட் இன் எக்ஸ்பேண்டிங் நீட்ஸ் ஆஃப் மேன். மக்கள் தொகை அதிகரிக்க மனிதர்களுக்கான தேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. சயின்டிஃபிக் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை வச்சு பார்த்திங்கன்னா மனிதர்கள் இன்னும் அதிக அளவில் வந்து இயற்கை வளங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க வந்து பாப்புலேஷன் அதிகரிக்க அவங்களும் பயன்படுத்த நேச்சுரல் ரிசோர்ஸஸோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேக் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கக்கூடியது, கன்சர்வ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோசியலாகவும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கும் சரி, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம நாட்டினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22.1ல் கன்சர்வேஷன் அண்ட் ஜூடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஜூடிஷியஸ் அப்படின்னா சரியான முறையில் நம்ம வந்து வளங்களை பயன்படுத்தணும். Natural resources are conserved for their biological, economic and recreational value. The use of natural resources in excess and unplanned way leads to imbalance in the environment. ஸோ இயற்கை வளங்களை எதுக்காக பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயாலஜிக்கலாகவும் சரி, எக்கனாமிக் பொருளாதார ரீதியாகவும் சரி, ரீக்ரியேஷனல் பார்க்கு, சரணாலயம் அந்த மாதிரியும் சரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படுது. இது வந்து பயன்படுத்த இந்த வளங்களை நம்ம பயன்படுத்த, அதாவது எக்ஸஸாக ஒரு அன்பிளான்டு வே, ஒரு எந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு திட்டமும் இல்லாமல் அதிக அளவில் பயன்படுத்தும் போது ஒரு பேலன்ஸ்டு இல்லாமல் ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து என்விரான்மெண்ட்டில் ஏற்படும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து சரியான விதத்தில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A judicious balance should be maintained between the exploitation of resources and its replenishment. ஸோ இயற்கை வளங்களை அழிக்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அதை வந்து பயன்படுத்தி அழிக்கிறது, ரீப்ளானிஷ்மெண்ட்னா அது வந்து மறுபடியும் அந்த இடத்துல கொண்டு வருது, மறுபடியும் புதுப்பிக்கிறது, ரினியூ பண்ணுறது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும், எடுக்கிறதும் கொடுக்கறதும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர் யூட்டிலைசேஷன், இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த நேச்சர் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ் டேர்ம்ட் அஸ் கன்சர்வேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, இது கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. We have to build a sustainable world which should last forever. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வளங்கள் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தினாலும் மறுபடியும் நம்ம ரினியூ பண்ணிக்கிற மாதிரி, குறையாத அளவுக்கு நமக்கு போதிய அளவுக்கு கிடைக்கிற மாதிரி, நல்லா நீடிச்சு வர மாதிரி ஒரு வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவாக்கணும். ஸோ சம் ஆஃப் த வே டு சஸ்டெயின் கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் resources or practice to utilize energy efficiently. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை நீடிச்சு வரணும், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் நீடிச்சு இருக்கணும். ஸோ நம்ம வந்து சரியான அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது தவிர்க்கணும். நம்ம வாழக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி மேனேஜ் அண்ட் யூஸ் அவர் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி ஸோ ஆஸ் டு ப்ரிசர்வ் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ நம்ம நல்லா பார்த்து இப்போ இருக்க இயற்கை வளங்களை பயன்படுத்தினா தான் பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கும் அது வந்து போதிய அளவு இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். நம்மளே எல்லாம் பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, எல்லா ஜெனரேஷனுக்கும் வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை வந்து சரியான முறையில், அளவான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.